ஜோ கிச்சனில் இன்றைக்கி பேலியோ நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பட்டர் நான் அண்டு கார்லிக் நான் ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு 1/2 கப்பு ஆல்மண்ட் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கோகனட் ஃப்ளவர் வந்து ஹோம்மேடாக இருந்ததுன்னா இதே மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது கூட சிலியம் ஹஸ்க், இந்த சிலியம் ஹஸ்க் வந்து ஒரு ஃபைபர் தான். அது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது வந்து நம்ம ரொம்ப போட வேண்டாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அதுக்கப்புறமேலு பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக சால்ட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, பட்டரும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் அதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர், ரொம்ப பாயில்டாக இருக்க தேவையில்லை, ஓரளவுக்கு ஹாட் வாட்டர் அதை போட்டுட்டு, இப்போ நம்ம இந்த இட்லி மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண அந்த சிலியம் ஹஸ்க்கு இது கூட சேர்ந்து என்ன ஆகும், நல்லா வந்து அந்த தண்ணி அது வந்து நல்லா உறிஞ்சிக்கும். ஸோ இந்த மாதிரி திக்கான ஒரு இதுக்கு வந்துடும். இதை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு மூடி அப்படியே வந்து செட் பண்ணி வச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, சப்பாத்தி மாவு அளவுக்கு ஓரளவுக்கு வந்துடும். கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும், பட் கையில் ரொம்ப ஒட்டாது. இதை அமுத்தி வந்து நம்ம பிணையெல்லாம் தேவையில்லை. ஓரளவுக்கு ஜென்டலாக லைட்டாக இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு லைட்டாக இப்படி ரவுண்டாக வர மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டா போதும். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 4 நான் வந்துச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இல்லாட்டி பனானா லீஃப் இல்லாட்டி இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர், அதை ஏதாவது ஒரு இதில் வச்சுட்டு நம்ம சும்மா வந்து சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சோம்னா ஒட்டிக்கும், வராது. ஸோ இது மாதிரி இதில் வச்சுட்டு நம்ம தேய்ச்சோம்னா அந்த பேப்பரோடு அப்படியே எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது ரவுண்டாக வந்து தேய்ச்சாச்சு. ரொம்ப மெல்லிசாக தேவையில்லை. இப்போ ஒரு கல் சூடானதும் அதை போட்டுட்டு 1 மினிட் வரைக்கும் விட்டுருங்க. 1 மினிட் லோ டு மீடியம் ஃப்ளேமில். இப்போ இது நல்லா வெந்துடும், உள்ளேயும் நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பினதும் அகெயின் ஒரு 30-35 செகண்ட்ஸு. அதுக்கப்புறமேல 2 பக்கமுமே இப்போ திருப்புறதுக்கெல்லாம் அது கீழே ஒட்டாது, நல்லா தான் வருது, ஈஸியாக இருக்கும். அப்புறம் பட்டர் வந்து மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். நம்ம பட்டர் நான் ரெடி. அதுக்கப்புறம் கார்லிக் நான்க்கு கொஞ்சம் கார்லிக் சாப் பண்ணிவிட்டு அது கூட பட்டர் அண்டு கொத்தமல்லி இலை அது வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு நான் அதே மாதிரி பேனில் போட்டு இதுவும் ரெடியானதுக்கு அப்புறமேலு அந்த கார்லிக் மிக்ஸை மேலே வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த கார்லிக் நானே வேறு மாதிரி வந்து போடலாம். இன்னொரு நான் வந்து போட்டுட்டு இப்போ அதே மாதிரி இதுவும் ஒரு சைடு 1 மினிட் வரைக்கும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேலு இந்த கார்லிக் பேஸ்ட்டை வந்து போடலாம். கார்லிக் பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம டர்ன் பண்ணி அதர் சைடு வந்து குக் பண்ணணும். இப்போ திருப்பி போட்டதுக்கு அப்புறமேல அந்த கார்லிக்கோடு சேர்த்து நல்லா வந்து குக் ஆகும். கார்லிக் அதுலேயே நல்லா வந்து ஒட்டிக்கும். பட் இதை விட நான் மேலால் வந்து கார்லிக் பேஸ்ட் அப்ளை பண்ணப்போ தான் அந்த ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம பட்டர் நான் கார்லிக் நான் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா இல்லாட்டி பட்டர் சிக்கன் இந்த மாதிரி கிரேவி வச்சுட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.